ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் சொந்தங்கள் ஆயிரமே. இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை எத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே கடவுள், அவர் நம்மீது ஒளி வீசினார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்ற பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும்.
எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தொங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 34 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரெல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ணக் கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன? போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சி அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. உணவு
ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை தேவை. உணவு இல்லாத இடத்தில் பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை நீடிக்கிறது. மக்கள் இறந்து போகிறார்கள், பஞ்சத்தில் வாடுகிறார்கள், வறுமையும் ஏழ்மையும் அவர்களை வாட்டி வதைக்கிறது. இதோ இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்த அந்த மக்களுக்கு வயிறார உணவளிக்கிறார், நிறைவான உணவளிக்கிறார். அதன் வழியாய் அவர்களுடைய மனம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது, அவர்களுடைய வயிறும் நிறைந்திருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு அன்றாட உணவை தருகிற இறைவனுக்கு முழுமையான நன்றி சொல்வோம். 3 வேளை முழுமையான உணவு நமக்கு கிடைக்கிறது, இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த உலகத்திலே 3 வேளை உணவில்லாமல் எவ்வளவோ பேர் கஷ்டப்படுகிறார்கள், துயரத்தில் வாடுகிறார்கள், பசி பட்டினியை வறுமையினாலும் ஏழ்மையினாலும் தவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காகவும் இந்த நாளில் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். ஆமீன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நான் என்னோடு இணைந்து 2 நண்பர்கள் உணவருந்துவதற்காக ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கு உணவருந்தி முடித்துவிட்ட பிறகு நான் ஒரு எக்ஸ்ட்ரா பார்சலாக வாங்குறேன். உணவு ஒரு பார்சல் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு வாங்குறேன். என்னுடைய நண்பர் சொல்லுகிறார், இது எதற்காக வாங்குறீங்க? ஹவுஸில் வேற யாருக்காவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறார். இல்லை, சும்மா தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொண்டேன். நாங்கள் பயணப்பட்டு வந்து கொண்டிருந்தோம். வருகிற வழியில் ஒரு இடத்தில் வாகனத்தை நிறுத்தினேன். நிறுத்தி நான் கொண்டு வந்த அந்த பார்சலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். என்னுடைய நண்பர் அதை பார்த்து கொண்டிருந்தார். அந்த உணவை கொண்டு போய் அந்த ரோட்டோரத்திலே பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதர், கிழிந்த ஆடையோடு, தலைவாராத முடி, அழுக்கான உடம்போடு, கீழே இருக்கிற அந்த பேப்பர், பிளாஸ்டிக் இதெல்லாம் பொறுக்கி கொண்டிருந்த அந்த மனிதரை நிறுத்தி அந்த மனிதரிடத்தில் அந்த உணவை கொடுத்தேன். அந்த மனிதர் எதுவும் பேசலை, சிரிச்சுக்கிட்டே கையை மட்டும் இப்படி கூப்பினார். சிரிச்சுக்கிட்டே இப்படி கையை மட்டும் கூப்பிட்டு இப்படி தலையாட்டினார். நான் வந்துட்டேன். காருக்குள் வந்து மீண்டும் வாகனத்தை செலுத்துகிற போது நண்பர் சொன்னார், ஃபாதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. நீங்கள் அந்த சாப்பாடை கொடுக்கும்போது அந்த மனிதருடைய முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது தெரியுமா? அதை சொல்லில் அடக்க முடியாதது. நான் கூட எதுக்கு அப்படின்னு நினைச்சேன், ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரியம் இருப்பதை நினைத்த போது உளம் நெகிழ்ந்து போனேன் என்று அந்த சகோதரர் என்னோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கும் கூட இப்படி எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கும். நமக்கு ஒருவேளை நன்றாக உணவு உண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 3 வேளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் உணவு நமக்கு கிடைக்கிறது. சந்தோஷமாக நாம் வாழறோம். நாம் உண்டு, நம்ம வேலையை உண்டுன்னு நம்ம போயிட்டுருக்கலாம். ஆனால்
நம்மை விட ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுகின்ற, துன்பப்படுகின்ற, ஏழ்மை நிலையில் இருக்கின்ற, வறுமையில் வாடுகிற மக்களின் மீதும் நாம் இரக்கம் கொள்ள வேண்டும். நம்மாலான உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும். தாராள உள்ளத்தோடு சிறு சிறு உதவிகளாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, செய்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் வலியுறுத்தி சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. முதல் வாசகம். ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் கடவுளிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டுள்ளார் என்பதனால் தம் ஒரே மகனை நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். எவ்வளவு மகத்துவமான ஒரு பேருண்மை, மறைபொருள் என்று பாருங்க. பாவம் செய்யாத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பாவ நிலையை அறியாத ஒருவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றம் குறைகளுக்காக, நம்முடைய தவறுகளுக்காக, பிரியமானவர்களே, பாவத்திற்கு கழுவாயாக இரத்தம் சிந்தி சிலுவையில் உயிரை கொடுக்கிறார். இது எதனை குறித்து காட்டுகிறது என்றால், அவர் நம்மீது கொண்டிருக்கிற அன்பை காட்டுகிறது. அதுதான் ஒரு மகத்துவமான, புனிதமான, மேன்மையான அன்பு. அந்த அன்பு ஈடு இணையில்லாத, எல்லையில்லாத அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்பு, கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு. நாம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் இறைவனுடைய அன்பு நம் மீது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் தான் பல நேரங்களில் இந்த அன்பை உணர மறுக்கின்றோம். இந்த அன்பின் தன்மையை மிக மிக ஆழமாக, அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது நற்செய்தி வாசகம். ஆண்டவருடைய வார்த்தை இறை மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆர்வமாய் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகிறார்கள். இரவு பகலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கிற நிலை வருகிற போது அவர்களிடத்தில் போதுமான உணவு இல்லை. அந்த வார்த்தைகளை பாருங்க. அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அந்த இரக்கம், பரிவு, கருணை, யார் கஷ்டப்படுகிறார்களோ, துன்பத்தில் இருக்கிறார்களோ, பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, வறுமையில் இருக்கிறார்களோ, ஏழ்மையில் இருக்கிறார்களோ, அவர்கள் மீது ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை சென்று சேருகிறது. அதனால தான் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். சீடர்கள் வந்து சொல்றாங்க, எவ்வளவு பேருக்கு நாம் எப்படி உணவு கொடுப்பது? நம்மிடத்திலே போதுமான உணவு இல்லையே, இவர்களை எல்லாம் அனுப்பிவிடலான்னு சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு சொல்றார், இல்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகில் பசி, பட்டினி, பஞ்சம், நோய், இது எல்லாமே தலைவிரித்து ஆடுகிறது. பல இடங்களில் தீவிரவாதம், போர், கலவரங்கள், இந்த சூழ்நிலை நீடிப்பதனால், இந்த வன்முறையினால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு துன்பத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 வேளை உணவு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் யாரோ ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இப்படிப்பட்ட மக்களின் மீது இரக்கம் கொண்டு, கருணை கொண்டு, தாராள உள்ளத்தோடு உதவி செய்ய முன்வருகிறார்கள். யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட இரக்கச் செயலில் ஈடுபடுகிறார்களோ, கருணை காட்டுகிறார்களோ, தங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய முன்வருகிறார்களோ, அவர்களெல்லாம் கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், கடவுளுடைய அன்பில் இணைந்திருக்கிறார்கள். அதைத்தான் முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த இடத்தில் 5000 பேர் ஆண்கள் மட்டும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 5000 பேரும் வயிறார உண்டார்கள். மீதியான துண்டுகளை அவர்கள் சேமித்து வைத்தார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிற நிலையில், நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம் என்றால், நம்மால் முடிந்த செயலை நாம் செய்ய முன் வருகிறோம் என்றால், இந்த உலகத்தில் பஞ்சம்,
பசி, பட்டினி, வறுமை, ஏழ்மை இருக்காது. சுயநலமாய் செயல்பட்டு சேமித்து சேமித்து வைக்கிற போதுதான் இந்த உலகம் பஞ்சத்திலும் பட்டினியிலும் பசியிலும் நோயிலும் கிடக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய அன்பை சுவைக்க விரும்புகிறவர்கள் கொஞ்சம் தாராள உள்ளத்துடன் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய முன்வருவோம். அதன் வழியாய் ஆண்டவருடைய அன்பை சுவைப்போம், ஆண்டவருடைய அருளை பெறுவோம். மேன்மேலும் இறைவன் நம்மை சிறப்புற ஆசிர்வதிப்பார் என்பதை உணர்வோம். நம்மிடம் இருப்பதை ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம்மருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம்மருளுக்கு சான்றாகுமே. இறைவா உம்மை போல் வார்த்தையை வாழ்வாக்கி, இறைவா உம்மை போல் வார்த்தையை வாழ்வாக்கி, வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து
நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம். ஆண்டவரே, என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடியற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடியற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தமது மிகுந்த இரக்கத்தினால் கடவுள் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். பாவ ஊன் இயல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் மகனை அனுப்பினார். ஜெபிப்போமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.